குரு என்றால் யார்? குருவுடைய தன்மை என்ன? குருவை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த குரு கிரகத்துடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்னென்ன பலன்கள் தருவார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். குரு என்பவர் ஒரு ஞானக்காரகன், நன்கு படித்தவர், அறிவுள்ளவர், மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர், எப்போதும் நல்லதையே சிந்திக்கக்கூடியவர், தன்னுடன் சேர்ந்தவர்களுக்கும் நல்லதை எடுத்துச் சொல்லக்கூடியவர் குரு. ஒரு சின்ன கதை சொன்னா உங்களுக்கு புரியும். கௌதம புத்தர் ஒரு நாள் காட்டின் வழியே போறார். அந்த காட்டுல போயிட்டு இருக்கும் போது எதிரே ஒரு கொலைகாரன் வர. அந்த கொலைகாரன் கௌதம புத்தரை கொல்ல பார்க்கிற. நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு அந்த கொலைகாரன் சொல்லும் போது அந்த கௌதம புத்தர் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ற, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய். அப்படி நீ செஞ்சினா நான் இறப்பதற்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு கௌதம புத்தர் சொல்ல, அந்த கொலைகாரன் கேட்டா என்ன சொல்லு அப்படின்னு ஒரு ஆணவமாக கேட்டேன். கௌதம புத்தர் சொல்றாரு, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளையிலேருந்து ஒரு இலையை மட்டும் ஒடித்து எடு, அதாவது அந்த கிளையிலேருந்து அந்த ஒடித்து எடு, இலையை கிச்சு எடுங்கிறார். இது என்ன ஒரு சாதாரண விஷயம் தானேன்னு சொல்லி அந்த கொலைகாரன் போய் அந்த இலையை பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டான். இந்த இலையை எடுத்துட்டு வந்துட்டேன் இந்தா அப்படிங்கிறான். அப்போ புத்தர் சொல்ற, இந்த இலையை மீண்டும் அந்த இலையில் ஒட்டி விட்டு வா. நன்கு கவனிக்கணும், அந்த ஒடித்து வந்த இலையை மீண்டும் போய் அதுல ஒட்டிட்டு வா அப்படிங்கிறார். அவன் கொலைகாரன் திரு திருன்னு என்று முழிக்கிறான். அது எப்படி அந்த இலையை போய் மீண்டும் அதுல போய் ஒட்ட வைக்க முடியும்? அது முடியாதே, அது நடக்காத காரியம் அப்படின்னு இந்த கொலைகாரன் சொல்லு. அப்படி என்றால் உன்னால் உயிர் எடுக்கப்பட முடியும் என்றால், உன்னால் ஒரு கொலை செய்து ஒரு உயிரை பறித்து விடுவாய் என்றால், உன்னால் மீண்டும் ஒரு உயிரை உருவாக்க முடியுமா என்ற கேள்வியை அந்த கொலைகாரனை பார்த்து கேட்கிறார் கௌதம புத்தர். புத்தருடைய கேள்வியை கேட்டவுடன் அந்த கொலைகாரன் அதிர்ச்சி அடைகிறான். என்னால் ஒரு கொலை செய்து உயிர் எடுக்க முடியும், ஆனால் மீண்டும் ஒரு உயிரை கொடுக்க முடியுமா? முடியாது. அவன் சிந்திக்கிறான். தான் செய்த தவறெல்லாம் அவனுக்கு மனதில் படுகிறது. அழுகின்றான், மன்னிப்பு கேட்கின்றான். கௌதம புத்தரிடம் மன்னிப்பு கேட்ட அந்த கொலைகாரன் அவனுடைய சீடராக மாறுகிறான். இப்ப குரு என்பவர் யார்? கௌதம புத்தர். கொலைகாரன் என்பவன் சனியாகவே வைத்துக் கொள்வான். இந்த குரு மற்றவரை திருந்த செய்வது, நற்சிந்தனைகளை தூண்டுவது, நல்ல போதனைகளை சொல்வது, அவருடன் இணையும் போது, குருவுடன் இணையும் போது அவர்களையும் நல்வழிப்படுத்துவது என்பதுதான் குருவுடைய வேலை. இந்த குருதான் என்றும் சிறந்தவன். எல்லா கிரகத்துக்கும் முக்கியமானவன் அந்த குருதான். சிறந்தவன் அவன்தான். ஒரு சில பேர் அந்த குருவை விட சிறந்தவன் ராகு என்று கூட கூறுகின்றார்கள். இது மிகப்பெரிய தவறு. இதோ இந்த கொலைகாரன் ராகு, இந்த சனி, இந்த கொலைகாரனாக இருந்தவன் குருவிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கிரக நிலைகளில் குருதான் மிக சிறந்தவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குருவுடன் சேர்ந்த ஒவ்வொரு கிரகங்களும் என்ன என்ன பலன்கள் தரும் என்பதை நாம் பார்ப்போம். இதற்கு முந்தைய பதிவுகள்ல நான் சூரியனுடன், சந்திரனுடன், செவ்வாயுடன், புதனுடன் எல்லாருடையும் சேர்ந்த கிரகங்களுடைய தன்மைகளை சொல்லியிருக்கேன். இன்று குருவுடன் சேர்ந்த கிரகத்துடைய மற்ற கிரகத்துடைய தன்மைகள் என்னென்ன, பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம். நான் மீண்டும் ஒரு வார்த்தையை மீண்டும் சொல்கிறேன். குரு என்பவன் மிக 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 ஒரு நல்லொழுக்கம் கொண்டவன், நற்சிந்தனை உடையவன். அவனுடன் மற்ற கிரகங்கள் சேரும் பொழுது எந்த அளவுக்கு பலன்கள் தருவது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. ஆரம்பத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது குருவுடன் சூரியன். ஏற்கனவே குரு ஒரு போதகன், அதாவது ஒரு அமைச்சரவை மற்றும் மந்திரி போதனை சொல்லக்கூடியவன், நல்ல சிந்தனைகளை சொல்லக்கூடியவன். சூரியன் ஒரு அரசன். அவனுடன் சேரும் பொழுது, இந்த குரு சேரும் பொழுது சூரியனும் கொஞ்சம் நல்ல செயல்களை செய்வான்.
நல்ல ஒரு போதனை கூறியவர்கள் இருந்தால் நல்ல சிந்தனையுடைய அரசர்கள் தானே இருப்பாங்க, இல்லையா? சூரியன் ஒரு தீயக்கோள் தான், இருந்தாலும் குருவுடன் சேரும் போது என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பார்ப்போம். இது சாராவளி என்னும் நூலிலிருந்து எடுத்து சொல்கிறேன். சாராவளி என்னும் நூல் கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டது. பழமையான நூல். இதுல 7 கிரகங்கள் தான் இருக்கு. ராகு கேது கிடையாது. எனவே குருவுடன் ராகு சேர்ந்தால் என்ன பலன் என்று சொல்லவில்லையே என்று வருத்தப்படாதீங்க. இந்த சாராவளி நூல்ல ராகு கேது கிடையாது. எனவே இந்த நூல்ல இருக்கக்கூடிய முதல் குருவும் சூரியனும் சேர்ந்தார். தர்மங்கள் செய்பவர். முதலே பாருங்க, குரு ஒரு தர்மவான், நல்ல சிந்தனை உள்ளவன். அவன் சூரியன் என்ன சொல்றான்? நல்ல சிந்தனை, நல்ல தர்மங்களை செய்யுங்கிறான். தர்மங்கள் செய்பவர், அமைச்சர், நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவரா குரு. எனவே சூரியனுடன் சேரும் பொழுது அவர் நல்ல அமைச்சராக இருக்கிறார். நண்பர்களுடன் கூடியவர், உறவினர்களுடன் கூடியவர், அவர்கள் மூலமாக நல்ல பலன்களை செய்யக்கூடியவர், ஆசிரியர் என நல்ல பெயர் எடுக்கக்கூடியவர். இந்த 2 கோள்களும் சேர்க்கையினால் பெரும்பாலும் ஆலோசனை வழங்கக்கூடியது பலன்கள் தான் அதிகமா இருக்கு. என்ன பலன்கள் அதிகமா இருக்கு? ஆலோசனை கொடுக்கிறார். குரு எப்போதும் ஆலோசனை கொடுப்பவர். நீ இப்படி நடந்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர், அந்த கவர்மெண்ட் அரசு தேர்ந்து அதிக பலன் பெறக்கூடியவர். இப்ப அடுத்தது குருவும் சந்திரனும் சேர்ந்தார். குருவும் சந்திரனும் சேர்ந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? குரு சந்திர யோகம் சொல்லுவோம். சந்திரன் என்பவன் நம் எண்ணங்களை தூண்டுபவன். என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை தூண்டுபவன். அவனுடன் குரு சேரும் பொழுது நல்ல எண்ணங்களை தான் தூண்டுவான். இது அடிப்படை. சந்திரனுடன் குரு சேரும் பொழுதே நல்ல எண்ணங்களையும் நல்ல போதனைகளையும் நல்ல கற்கும் திறனையும் தான் அதிகப்படுத்துவார். இந்த கோசார பலன்கள்ல போய் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சந்திரனுடன் குரு சேரும் பொழுது ஜென்ம குரு, ராமர் காட்டுக்கு சென்றார் என்று சொல்வார். சந்திரன் எண்ணத்தை தூண்டுபவன், குரு அந்த எண்ணத்தை செயல்படுத்துபவன். நல்ல எண்ணங்களை, அவர்களுடைய கடமைகளை செயல்படுத்துபவன். ஜென்ம குருல ராமன் காட்டுக்கு போனார்னா அவர் அங்கு அவதாரம் எடுத்த கடமையே அந்த விஷயத்துக்காக வந்தவர். அதனாலதான் அவர் காட்டுக்குள்ள போறார். காட்டுக்குள்ள போய் அவர் மனைவியை தேடி அவர் மீட்டு அந்த சில விஷயங்களை செய்வது அந்த அவதாரத்தினுடைய தன்மை. எனவே தான் பெற்ற அவதாரத்தின் தன்மையில் செயல்படலாம். சந்திரன் குரு சேரும் பொழுது, செயல்படும் போது அந்த காட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இதை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். சந்திரனும் குருவும் சேர்ந்து ஜென்மத்துல வரும்பொழுது ஜென்ம குருவா இருந்தா காட்டுக்கே போனார் அப்படின்னு அப்படியெல்லாம் தவறா எடுக்கக்கூடாது. அவங்க அந்த கடமையை செய்வார்கள். யார்? சந்திரனுடன் குரு சேரும் பொழுது கடமையை செய்வார்கள். கடமை செய்யக்கூடிய எண்ணங்களை உருவாக்குவார்கள். அதுதான் சந்திரனுடன் குரு சேரக்கூடிய யோகம். இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தால் என்னென்ன பலன்கள்? தன்னுடைய சுற்றத்திற்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்பவர், மரியாதையுடன் இருப்பவர், அறிவாளி, கடவுளை மதிக்கக்கூடிய செயல்களை செய்பவர். அந்த எண்ணங்கள் எல்லாமே நல்லதையே சிந்திக்கக்கூடியது. இதுல சந்திரனும் குருவும் சேர்ந்தால் அதிகபட்சமாக நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அடுத்தது குருவும் செவ்வாயும் சேர்ந்தால், செவ்வாய் ஒரு தீய கிரகம்தான், இருந்தாலும் அதிவேகமாக செயல்படக்கூடியவன். அவனுடன் குரு சேரும் பொழுது சிற்பங்களை வடிப்பதில் திறமை உடையவன், வேதம் சாஸ்திரங்களை கற்பவன், பேச்சு திறமை உடையவன், ஆயுதங்களை பயன்படுத்துவதில் அறிவாளி. செவ்வாய் ஆயுதம் கொண்டவன். செவ்வாய் எப்போதுமே ஆயுதம் கொண்டவன். இருந்தாலும் முரட்டுத்தனமாக செயல்படுவதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் குரு. அந்த செவ்வாய் முரட்டுத்தனமாக செயல்படுவதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் குரு. எனவே செவ்வாயும் குருவும் சேரும் பொழுது ஒரு சிறந்த சிந்திக்கக்கூடிய ஒரு வீரனாக இருப்பான். இதுதான் முக்கியம். இப்போ செவ்வாய் குரு சேர்ந்ததை போலவே குருவும் சுக்கிரனும் சேர்ந்தார். சுக்கிரன் ஒரு அழகான கிரகம் அல்லவா? அருமையான கிரகம், அழகுக்குரியவர். அவனுடன் குரு சேரும் பொழுது அந்த சிந்தனைகள் எல்லாமே ஒரு மயக்கம் தரக்கூடிய, ஒரு சிற்பத்தை காணக்கூடிய, ஒரு
கற்பனை வளம் கொண்டதாக இருக்கும். அப்ப கவிதை எழுதுவார், காவியம் எழுதுவார் இல்லையா? அதைதான் இங்க சொல்லுவாங்க. வித்தையுடன் கூடியவர், எதிர்வாதங்கள் செய்பவர், தர்ம கொள்கைகளை பயன்படுத்துபவர், மனைவி செல்வம் எல்லாம் உடையவர், கலை நயம் கொண்டவர், கலைத்துறையில் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர். இது எல்லாமே இதுல இருக்கு. குருவும் சுக்கிரனும் இருவருமே ஆசான், குருதான். குருவும் தேவகுரு, சுக்கிரனும் அசுரகுரு, இருவருமே குருதான். இந்த இருவரும் குருவும் சேரும் பொழுது பகை கொண்டவர்களாக செயல்படுவார்கள் என்றுதான் சில பேர் சொல்லுவாங்க. குருவும் சுக்கிரனும் பகை கொண்டவர்கள், 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, இனிமே பிரச்சனை தான் நினைப்பாங்க. அது எப்படி பிரச்சனையாகும்? 2 குருக்கள் சேர்ந்தால், 2 அறிவாளிகள் சேர்ந்தால் அவர்கள் தன்மையில தான் அது போட்டி போடும். எதையும் பகைத்து கொண்டு ஒரு பாவக ஒரு இடத்தை வீணாக்காது. இங்க பாருங்க, நான் சொன்ன பலன்களை பாருங்களேன். குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் கலைகளுக்கு ஆசிரியனாக தானே இருக்கா, நல்ல செயல்கள் தானே அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. எனவே குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் பகை கொண்ட கிரகங்கள் சேர்ந்து விட்டு என்று பயப்பட வேண்டாம். அது நல்லது. நல்ல மனைவியை கொடுப்பான், அறிவாளி மனைவியை கூட கொடுப்பான். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, குரு எந்த பாவகத்தை சேர்ந்தவன், சுக்கிரன் எந்த பாவகத்தை சேர்ந்தவன் என்பதுதான் முக்கியம். அந்த குருவும் சுக்கிரனும் எந்த பாவகத்துக்குரியவர்கள், எந்த சாரம் கொண்டவர்கள், எந்த விதமான ஷட்பலம் கொண்டவர்கள் என்பதை பொறுத்துதான் அந்த இருவருடைய சேர்க்கையும் பலன் தரும். அடுத்ததுக்கு வருவோம். குருவும் சனியும் சேர்ந்தார். இங்க வந்துட்டான் பாருங்க சனி. சனி எப்போதுமே செயல்படுத்துவதை தடுப்பவர். இவர் ஒரு சனி ஒரு குருவுடன் சேரும்போது எந்த அளவுக்கு ஒரு பலன் தரான் பாருங்க. ஏன்னா சனி மக்கள் தலைவனாக கூட இருப்பார். குரு சனி சேர்ந்தால் செல்வத்தை பெருக்குபவர், தன் சுற்றத்தாரின் நண்பர்களையும் அதிகம் கொண்டவர், சின்ன சின்ன நகரங்களுக்கு தலைவராக இருப்பவர். சூரியன் பெரும் விஷயங்களுக்கு தலைவராக இருப்பார். இந்த சனி எப்படி இருப்பார்னா, சின்ன சின்ன இடங்களுக்கு சிற்றரசர்கள், வரி செலுத்துபவர்கள் சொல்லுவோம் இல்லையா, கப்பம் கட்டக்கூடிய அரசர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாம் சனிதான். அவங்கள சூரியனுடன் சேர்ந்த சனிதான் அவங்கெல்லாம். இந்த குருவும் சனியும் சேர்ந்தால் இவை சபை, கிராமம், கிராம சபை தலைவர், இவங்கெல்லாம் இந்த சனியை சேர்ந்தவர்கள். ஏன்னா மக்கள்கிட்ட நேரடியாக சேவை செய்யக்கூடியவர். சூரியன் ஆர்டர் போடுவார். சூரியன் என்ன செய்வார்னா கட்டளையிடுவார். இந்த சனி அதை செயல்படுத்துவார். அதுல குரு சேர்ந்ததுனால் அந்த சனி கிராம சபை தலைவராக இருக்க. கிராம சபை தலைவராக இருந்தாலும் அவர் மக்கள்கிட்ட போய் நேரடியாக தான் எல்லா வேலையும் செய்யணும். பல சுகங்களை அனுபவிப்பவர். இந்த சனி இயற்கை பாவியாக இருந்தாலும் குருவுடன் சேரும் பொழுது ஒரு நல்ல பலன்களை தான் தரான் அப்படிங்கிறதான் இந்த தாராவளி சொல்லுது. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு அடிப்படையில் புரிந்திருக்கும். இந்த பலன்களை சொல்லும் பொழுது குருவுடன் சேர்ந்த எந்த ஒரு கிரகமும் மிகப்பெரிய பாதிப்பை தரவில்லை, நல்ல பலன்களை தான் அதிகமா தந்திருக்காங்கிறது கவனிக்கணும். அதுலயும் குருவும் சனியும் சேரும் பொழுது அதன் பலன் உங்களுக்கு நல்ல பலனை தான் தந்திருக்கு. ஒரு சில பேர் இந்த குருவும் சனியும் சேர்ந்தா குழந்தை பிறக்காது, குருவும் சனி சேர்ந்தவங்களுக்கு அறிவு இருக்காது, செயல்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன வித்தியாசம்? குரு சந்திரன் சேர்ந்தால் அதிக சிந்தனை உடையவர்கள், அதிகமாக நல்ல ஒரு சிந்தனையுடன் வேகமாக செயல்படுவார்கள். குருவும் சனியும் சேர்ந்தால் அவர்கள் சிந்தனை கொஞ்சம் மட்டுப்பட்டு, கொஞ்சம் மந்தமாகி மெதுவாக செயல்படுவார்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்று நான் குருவும் சனியும் சேர்ந்தது வரை நான் உங்களுக்கு பலன்களை சொல்லியிருக்கேன். குருவுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்த பலன்களையும் சொல்லியிருக்கேன். இந்த பலன்கள் உங்களுக்கு எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக இந்த சாராவளி நூலில் இருந்து எடுத்து சொல்லியிருக்கேன். இது போல நான் அடுத்தடுத்த நூல்கள்ல இருந்து என்னென்ன சொல்ல வேண்டுமோ சொல்ல முடியும். இந்த ராகுவை பத்தியே பயப்பட வேண்டாம். நான் அதை பத்தியும் நான் ஒரு பதிவு கொடுக்குறேன். தயவு செய்து இந்த பதிவுகள் நன்றாக இருந்தால் நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, தயவு செய்து கமெண்ட் போடுங்க. நான் நல்லபடியாக சொல்லியிருக்கேனா இல்லையான்னு போடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் கமெண்ட் போடும்போது நீ என்ன சொல்ற, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்லாம் போடுறாங்க. அவங்க ஏன் அது போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்ன விதம்,
மக்களுக்கு புரியக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு சரியாக பட்டால் நீங்க நல்ல கமெண்ட் கொடுங்க. அதுவே எனக்கு போதுமானது. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.